Okay. Hello, so everyone. This is Mastan from Yara Electronics. So, நம்மளோட பிராண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரா எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக வந்து ஃபீல்டில் இருக்கோம். இந்த 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ட்ராக்டிவ் பேனல் மட்டும் இல்லாமல் டிவி, வாஷிங் மிஷின், ஏசி இது எல்லாமே நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது. டைட்டில் பார்க்கு பேக் சைட் நம்மளோட ஃபேக்ட்ரி இருக்குது. அண்ட் தென் நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஃபன் மாலுக்கு பக்கத்தில் வந்து நம்மளோட ஆஃபீஸ் இருக்கிறது. ஸோ நம்ம 10 இயர்ஸாக வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட் யாராவும் பண்ணிட்டு இருக்கோம். அட் தி சேம் டைம் நம்ம வந்து நிறைய நார்த் சைடு இருக்கிற பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்மாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் பேனல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு லாஸ்ட் 1 இயராக வந்து ஃபுல் ஃப்ளெச்சாக வந்து இறங்கி இன்ட்ராக்டிவ் பேனல்ஸ் அண்ட் கமர்ஷியல் டிஸ்பிளேஸ் அண்ட் எல்இடி வால், வீடியோ வால், போடியம்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிராண்டில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் பேனல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் வித் 4K ரெசல்யூஷன். எஸ் சார். நீங்க மேனுஃபேக்சரரா? ஆமாங்க சார். நம்ம வந்து மட்டும் தான் மேனுஃபேக்சரரா இல்ல மத்தவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க? ஆக்சுவலா வந்து அதுதான் நான் அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். பேனல்ஸ், டிஸ்பிளேஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓனா வந்து மேனுஃபேக்சரிங் யாருமே கிடையாது, இன்க்ளூடிங் அஸ். மேக் இன் இந்தியா. நாங்கள் என்னன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா அவங்க அங்கே கம்ப்ளீட்டாக பேனலை வந்து இம்போர்ட் பண்ணிடுவாங்க. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபேக்ட்ரி இருக்குது, ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக இருக்கிறதால எல்லா ஸ்பேர்ஸையும் வந்து நம்ம பார்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு கேட்குற ரெக்யூர்மெண்ட்டை அசம்பிள் பண்ணி அங்கேயே QC செக் பண்ணி தான் நம்ம வந்து வெளியில் அனுப்புவோம். ஸோ இது நம்ம இது 2 பேருக்கும் இருக்கிற மற்ற பிராண்டுக்கும் நமக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் இதுதான். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாலேருந்து தான் வந்து இம்போர்ட் ஆகிறது. இன்க்ளூடிங் எந்த பிராண்ட் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்க போகிற பிராண்டாக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் நீங்கள் ஏதாச்சும் பிராண்ட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, அவங்களுக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரி கிடையாது. எல்லாமே அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி தென் அவங்க வந்து இங்கே மார்க்கெட்டில் இது பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஃபேக்ட்ரி இருக்குது, நம்ம அசம்பிள் பண்ணி தென் அப்படியே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு 2 பேருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக 4mm டஃப்டு கிளாஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டியூரபிலிட்டியாக இருக்கும். ஸோ 4K ரெசல்யூஷனில் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ மற்ற பிராண்டுக்கும் நமக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ஒரு சில யூனிக் பாயிண்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்க போகிற இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு வேளை பார்த்துருந்தீங்க, ஆன்லைனில் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. சில யூனிக் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இங்கே சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் வித் 8GB ரேம். ஆண்ட்ராய்டில் வந்து 8GB ரேம் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். 128GB வந்து இன்டர்னல் கொடுக்குறோம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஹை எண்டு ஆண்ட்ராய்டு டிவைஸில் இருக்கிறத ஹை எண்டு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 8 months பிஃபோரே வந்து இந்த விஷயத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டில் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4GB ரேம் அண்ட் 32GB இல்லை 64GB அவ்வளோதான் ஸ்டோரேஜ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 128GB கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கொடுக்குறோம். அண்ட் தென் கம்ஸ் வித் ஆண்ட்ராய்ட் 12. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஆண்ட்ராய்ட் 14க்கு வந்து அப்கிரேட் ஆகிடும். ஸோ 13க்கும் 14க்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, அதனால டேரெக்டாக வந்து 14க்கு அப்டேட் ஆகிடும். உங்களோட மொபைலில் எப்படி நோட்டிஃபிகேஷன் காமிக்குமோ இதுலேயும் காமிக்கும், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். தென் 4K ரெசல்யூஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் ப்ராசஸரில் வருது, 8 கோர் ப்ராசஸர். ஸோ இது வந்து சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து குவாட் கோர் 4 கோர் ப்ராசஸ் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஆக்டோகோரில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பிராண்டுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு சில யூனிக் பாயிண்ட்ஸு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இதோட கம்மியான ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஈவன் ஆண்ட்ராய்ட் 9 or 11 இதுதான் வந்து அவங்களால ரன் பண்ண முடியுது. நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் 13க்குலேருந்து அப்படி டேரெக்டாக 14க்கு வந்து போய்க்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டுக்கும் நமக்கு இருக்கிற யூனிக் பாயிண்ட்ஸ். தென் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு USB யூஸ் பண்ணுவோம், பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் Type-C ஆர் HDMI போர்ட்ஸ். இதில் இங்கேருந்து அவுட் எடுத்து வேறு எங்கேயாச்சும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் பண்ணுறது. அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃப்ரண்ட்லேயும் வந்து போர்ட் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 USB 3.0 வந்து கொடுத்துருக்கோம். HDMI போர்ட் அண்ட் டச் கேபிள் USB வந்து இது வந்து கொடுத்துருக்கோம். Type-C வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய பென்ட்ரைவ் வந்து Type-Cல வருது. தென் அதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லையும் போர்ட் பேக் சைடும் ரியர்லையும் வந்து போர்ட். இது கம்ஸ் வித் ஒய்ஃபையும் இருக்குது, ப்ளூடூத்தும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஹாட்ஸ்பாட் இதுலேயே வந்து கனெக்ட் ஆகிடும். நீங்கள் வந்து உங்களோட ப்ளூடூத் மைக்காக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஈவன் இதுலேயே வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எடுக்கிறது எல்லா விஷயமும் வந்து நீங்கள் இதுலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மைக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மீட்டிங்காக இருக்கட்டும், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கார்பரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் யூஸ் பண்ணும்போது ஒயிட் போர்டு வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து அவங்க வந்து பிளாக் போர்டில் வந்து சாக் யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒயிட் போர்டு இருக்குது அப்படின்னா அவங்களோட மார்க்கரில் யூஸ் பண்ணி அவங்க வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபீச்சர் நம்ம வந்து ஒயிட் போர்டு அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து இதில் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எந்த கலரில் வேணும். அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்டோட கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட், கலரில் வேணும் அப்படின்னா கலரில், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ
மல்டி கலரில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈவன் ப்ளைனாக வேணும்னா ப்ளைனாகவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். 4 லைன்ஸ் 2 லைன்ஸ் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு வந்து ஒரு பிக்சர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹலோ சிட்டி டிவி அதனோடது வந்து 4K ரெசல்யூஷனில் நீங்கள் பிக்சர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். பேக்ரவுண்டில் 4K சார் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். 1 by 1 உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் போர்டில் நார்மலாக நம்ம வந்து கிளாஸஸ்லையோ இல்லை ஒரு மீட்டிங்லேயோ பண்ணுற மாதிரி நம்ம என்ன வேணும் அப்படின்றத, என்ன கலரில் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ரைட். நீங்கள் இதுலேயே வந்து ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஏஐ பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து டெக்ஸ்ட் கன்வெர்ட் ஆயிடும். ஸோ டெக்ஸ்ட் கன்வர்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் ரெகக்னைசேஷனும் இருக்குது. ஸோ நான் ஒரு சர்க்கிள் போடுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்குலர் இந்த மாதிரி பேசிக் ஷேப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெகனைஸ் பண்ணிடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேஜஸ் நான் கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அழிச்சிட்டு தென் அதுக்கப்புறமா தான் மற்ற கிளாஸஸையோ இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் உங்களோட மீட்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணணும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப் டு 20 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி அந்த 20 பேஜஸையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷேப்ஸ் வந்து அந்த பேசிக் ஷேப் பார்த்தோம். அதை தவிர்த்து மற்ற ஷேப்ஸ் எல்லாம் வந்து இதில் அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை அப்படியே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஈவன் இப்போ நான் வந்து இந்த செக்ஷன் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஆன்லைன் ஓரியன்டாக ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது அப்படின்னா இதுலேயே வந்து இன்பில்டாக ப்ரௌசர் இருக்குது. ஸோ ப்ரௌசரில் வந்து இந்த பக்கம் நான் வந்து ஒயிட் போர்டை வச்சுக்கிட்டு அதுக்கு ஓரியன்டான கண்டென்ட்டை வந்து நான் ஆன்லைன்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சர்ச் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிக்சரில் வந்து இருக்கும், இமேஜ் ஃபைல் வந்து லோட் ஆகும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ தென் எனக்கு இந்த பிக்சர் வேணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக லோட் ஆகி முடிக்கும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் அதோட கிளாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து கிளாரிட்டி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் இதை வந்து இங்கே நான் கொண்டு வரணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எதுவும் பண்ண தேவையில்லை, ட்ராக் பண்ணவும் தேவையில்லை. ஜஸ்ட் நான் இங்கே அழுத்தி பிடிச்சேன், ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த பிக்சர் இங்கே வந்து இம்போர்ட் ஆகிடும். இது வந்து உங்களோட இன்டர்னலில் எந்த ஒரு ஸ்டோரேஜ்லேயும் வந்து ஸ்டோர் ஆகாது. தென் இதை நான் வந்து செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் வந்து பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா இதுலேயே வந்து நான் வந்து ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அடிஷ்னலாக நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறது. இப்போ நான் இது பண்ணிட்டேன். தென் இப்போது இதை நான் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒன்று கிளியர் கொடுத்துக்கலாம், இல்லை பர்டிகுலராக ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் பேஜில் வந்து ஸோ இவ்வளோ எழுதியிருக்கேன், இதில் வந்து பர்டிகுலராக வந்து எனக்கு வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா எது எனக்கு தேவையில்லையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நான் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாக நான் வந்து கிளியர் பண்ணணும், போர்டில் கிளியர் பண்ணுற மாதிரி அப்படின்னா உங்களோட பாம் வச்சு ஸோ உங்களோட பாம் வச்சு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். தென் இதுக்கப்புறமா அடிஷ்னல் சோர்சஸ் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வீடியோ ப்ளே பண்ணணும், இல்லை ஒரு பிக்சரை வந்து நான் வந்து உள்ளே வச்சிருக்கிற பிக்சர்ஸை வந்து நான் காமிக்கணும் அப்படின்னா பிக்சர்ஸ் இதில் எதுவும் இல்லை. ஜஸ்ட் நான் வந்து பிக்சர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இதில் என்ன ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த பிக்சர் இங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த பிக்சரை வந்து இங்கே இது பண்ண முடியும். ஈவன் தோ அதிலே வந்து உங்களுக்கு வீடியோவும் இருக்குது. வீடியோ வேணும் அப்படின்னா வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ ஃபைல் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு டைரெக்டாக ரன் ஆகும். இந்த பேஜ்லேருந்து மல்டிபிள் ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துலேருந்தே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக அதை கொடுத்துருக்குறது. ஏன் சார் கண்டிப்பாக. இப்போ நம்ம ப்ரௌசர் உள்ள போனோம் இல்லைங்களா, ப்ரௌசர் உள்ள வந்தோம் இல்லைங்களா, இப்போ நம்மளோட சேனலே எடுத்துக்குவோம், ஹலோ சிட்டி டிவி. ஸோ ஹலோ சிட்டி டிவி நான் வந்து சர்ச் பண்ணிட்டேன். மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூடியூப்பில் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து வந்துருக்கு. நமக்கு எந்த வீடியோ வேணுமோ இப்போ நான் டேப் பண்ணேன் அப்படின்னா அது அங்கே உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். தென் நாம் இங்கே வந்து நம்ம இந்த ஒர்க்கையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒயிட் போர்டில் இருந்துக்கிட்டே அதையும் நம்ம பண்ணிக்கலாம், இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எஸ் சார், அது உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு சார்.
பிஐபி மாதிரி ஆமாங்க சார். உங்களுக்கு எத்தனை பிக்சர் வைக்கலாம் அந்த மாதிரி? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து 4 விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சேமாக ஈக்குவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸில் 4 விண்டோ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளே ஆகும். நீங்கள் எதுக்கு வந்து ஆடியோ கொடுக்குறீங்களோ 4 ஆடியோ வந்து ஒன்றாவே உங்களுக்கு இதுவாகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனோட ஆடியோ வந்து வால்யூம் நீங்கள் வந்து கட் பண்ணி மியூட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை தவிர்த்து மற்றது உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கும். பண்ணிக்கலாம் நீங்கள். உங்களுக்கு பேக்ரவுண்ட் இப்போ எழுதுறோம்ல, அதே கிளிக் பண்ணி 3 பேர் எழுதணும்னா இருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 3 பேர் நீங்கள் கேட்டீங்க. 3 ஸ்க்ரீனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ரைட். 3 பேரும் சேம் டைமில் நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். அப் டு 4 மெம்பர்ஸ். அப் டு 4 வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் 4 பேர் வந்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்க முடியும். 4 ஸ்க்ரீன் உங்களுக்கு ஈக்குவலாக இதுவாகிடும். உங்களுக்கு 2 ஸ்டைலிஷ் வந்து கொடுத்துருவோம். ஸ்டைலிஷ் யூஸ் பண்ணுறவங்க பண்ணலாம், ஆர்எல்ஸ் கையிலேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்து அந்தந்த பேட்டர்னுக்கு இந்தந்த பாக்ஸுக்கு என்ன பேட்டர்ன் என்ன கலரில் வேணுன்றதை இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கன்வர்ஷன் வராது இதில். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வர்ஷன் நம்மளோட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அந்த கான்வர்சேஷனில் ஏதாச்சும் ஒரு இது அப்படின்னா ஒரு ஹிண்ட்டுக்காக சேம் டைம் வந்து 4 பேரும் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இதில் வந்து டெக்ஸ்ட் கன்வர்ஷன் வராது. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் போர்டில் உங்களுக்கு டெக்ஸ்ட் கன்வர்ஷன் வரும். அண்ட் தென் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி சோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூஎஸ்பியில் வச்சுருக்கிறது இல்லை வந்து HDMI மூலமாக உங்களோட லேப்டாப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் வந்து எதை ஓப்பன் பண்ணணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். VGA மூலமாக நீங்கள் வந்து உங்களோட பிசி கனெக்ட் பண்ணிங்கன்னா VGA ஓப்பன் பண்ணி இங்கே அந்த விண்டோ வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் OPS நான் கொடுக்குறேன். OPS இதில் இல்லை. இந்த விண்டோவில் இருந்துக்கிட்டே நான் OPS ஆக்சஸ் பண்ணி OPS போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா OPSல இருக்கிற ஃபைலை நான் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக போடணும் சார், செப்பரேட்டாக போடணும். ஸோ நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்றது டிஃபால்ட்டாக கொடுக்குறோம். OPS உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கான்ஃபிகரேஷன் உங்களோட ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து அதனோட சார்ஜஸ் வந்து வரும். நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது i5 12th gen வரைக்கும் கொடுக்குறோம். 10th or 11th or 12th gen. இப்போ கரண்ட்ல 12th gen போயிட்டு இருக்கு. அதில் வந்து 256 GB SSD நாம போட்டு கொடுத்துருவோம். அதுக்கு மேலே அடிஷ்னலாக உங்களுக்கு 1 TB 2 TB ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னா தென் அது செப்பரேட் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டு வரும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் இது இங்கேயே யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட் கிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஓட் கிட் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் போகுது. அந்த மீட்டிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் நீங்கள் ரைஸ் பண்ணிட்டீங்க. இப்போது ஸோ இந்த மீட்டிங் ஹாலே வந்து எடுத்துப்போமே, எல்லாருமே ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு கொஷின் ரைஸ் பண்ணி அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து QR மூலமாக வந்து கொடுக்குற மாதிரி. நான் இங்கே வந்து என்னோட கொஷின் நான் ரைஸ் பண்ணிட்டேன். சம்திங் கொஷின் ஆப்ஷன் வந்து நான் ஏதோ கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஸ்டார்ட் ஓட்டிங் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து QR வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த QR யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த QR யூஸ் பண்ணி அண்ட் தென் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். இதை வந்து எண்ட் ரிசல்ட் கொடுத்துட்டு எண்ட் ரிசல்ட் கொடுத்தோம். இப்போ ஓட்டிங் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, இங்கே 30 பேர் இருக்காங்க அப்படின்னா 30 பேர் இங்கே கவுண்ட் வந்துச்சு அப்படின்னா ஓட்டிங்கை வந்து எண்ட் ஓட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து எத்தனை பேர் இதுக்கு ஆப்ஷன் A கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் ஆப்ஷன் B கொடுத்துருக்காங்க அப்படின்ற ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நம்ம ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, பெருசாக வந்து நான் ஓப்பன் பண்ணலைங்களா, அவங்க எல்லாருமே அங்கேருந்தே உட்காந்து கூகுள் லென்ஸில் யூஸ் பண்ணியோ இல்லை QR ஸ்கேனர் யூஸ் பண்ணியோ அங்கே அவங்களுக்கு வந்து லிங்க் ஓப்பன் ஆகிடும். கொஷின் வந்துடும், ஆன்சரும் வந்துடும். அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்களோ சிங்கிள் ஆப்ஷன். இப்போ நான் செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ஷனா இல்லை மல்டி ஆப்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சிங்கிள் ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஒன்று மட்டும் தான் அவங்களால செலக்ட் பண்ண முடியும். மல்டிபிள் ஆப்ஷன் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அவங்க ஒன்றுக்கு மேலே வந்து எத்தனை வேணாலும் அவங்க செலக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க இது பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து இந்த ஓட்டிங் மூலமாக வந்து அதனோட இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இந்த ஃபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து சேவ் பண்ணி PDF-ஆவோ அப்படி இல்லை அப்படின்னா இமேஜாவோ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி இதில் வச்சுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து நான் இதில் ஒயிட் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த இன்னைக்கு வந்து நான் ஒரு 10 பேஜ் யூஸ் பண்ணிருக்கேன். இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு 3 பேஜ் நான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 பேஜை வந்து இன்னைக்கான செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதை நம்ம வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டுறது மொத்தம் 3 ஆப்ஷனில் வரும். ஒன்று PDF, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஃபைலாக வரும்.
அண்ட் தென் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபைல். அந்த சோர்ஸ் ஃபைல் எதுக்கு அப்படின்னா இந்த ஒயிட் போர்டுக்கான சாஃப்ட்வேர் அதனோட ஃபார்மேட் தான் வந்து இந்த சோர்ஸ் ஃபைல். அதில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் வந்து இதே செக்ஷன் நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம அப் டு 20 பேஜஸ் வரைக்கும் போகலாம் இல்லைங்களா. இன்னைக்கு செக்ஷன் முடிஞ்சிச்சு, நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இது எடிட் பண்ணிக்கலாம். பட் பிடிஎஃப்ஓ இமேஜாக வந்து உங்களால் எடிட் பண்ண முடியாது. சோர்ஸ் ஃபைலில் இருக்கும்போது நீங்கள் வந்து எடிட் பண்ணி நாளைக்கு வந்து ப்ரீவியஸ் பேஜஸை வந்து பார்த்துட்டு தென் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். 20 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் அப்படியே மொத்தமாக வந்து பஞ்சாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதுலேயே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி கான்ஃபிடென்ஷியலான ஒரு ஃபைல் நம்ம வந்து இப்போ எழுதியிருக்கிறோம், அது யாருக்கும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போர்டையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூஆர் கோடு வந்துடும். அதை நீங்கள் வந்து அப்படியே இங்கே இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறவங்க மட்டும் போகணும் அப்படின்னா இந்த கியூஆரை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா எல்லாராலையும் வந்து டைரெக்டாக பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதுவே நீங்கள் என்கிரிப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்துடும் உங்களுக்கு. இது ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 5167 இருக்குது. நான் இந்த என்கிரிப்டை வந்து எடுத்து விட்டுட்டேன். ஸோ 4153. ஸோ ஒவ்வொரு என்கிரிப்ஷனுக்கும் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் அந்த மாதிரி பண்ணி இந்த கியூஆர் அவங்க ஸ்கேன் பண்ணாலும் ப்ரீவியஸ் பாஸ்வேர்டு தான் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இப்போ நாமளே இதை ஸ்கேன் பண்ணி இந்த லிங்க்கை அனுப்பி எல்லாருக்குமே அனுப்பிட்டு இந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அந்த லிங்க் உள்ள போயிட்டு பாஸ்வேர்ட் போட்டு அந்த பேஜஸ் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கலாம். அந்த பேஜஸ் வந்து அவங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இமேஜ் ஃபைலாக வந்து அவங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் தென் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம் க்ளவுடில். இப்போ நீங்கள் வந்து ஒரு பைடு அக்கௌண்ட் ஆர் ஒன்ட்ரைவ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து க்ளவுடில் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மெயிலையும் வந்து கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் மெயிலையுமே வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், போர்டு யூஸ் பண்ணுறோம், பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ இன்வெர்டர் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகுது, ஷட் டவுன் ஆகுது அப்படின்னா இதில் இருக்கிற ஃபைல் எதுவுமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகாது. அன்டில் அன்லெஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பேஜை வந்து ஃப்ரெஷ் பேஜை வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் வந்து பவர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு அது டெலீட் ஆகாது. ஓகே சார். இப்போ நீங்கள் இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கியூஆர் இருக்கு இல்லைங்களா, உங்களோட லிங்க் வந்து ஆப்ஷனில் நீங்கள் வந்து கொடுத்துடலாம். லிங்க் இருக்கு இல்லைங்களா, யூடியூப் சேனலோட லிங்க்கு, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனில் கொடுக்கலாம். மேபி யூஆர்எல்லாக கொடுக்கும்போது யூஆர்எல்ல கிளிக் பண்ணுற மாதிரி பேஜ் இது வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை நான் செக் பண்ணலாம். ஃபைனலாக வந்து அவுட்புட் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், அந்த லிங்க்கை நம்ம இதுலேருந்தே எடுத்துக்கலாம். ப்ரௌசர் இருக்குது, அதுலேருந்து லிங்க் எடுத்து போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சார், இது வந்து ஆமா இப்போ இந்த ஹால்லயே அந்த 30 பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ நீங்க கேட்ட மாதிரி இப்போ கியூஆரை நம்ம ஒரு பக்கம் யூஸ் பண்ணிக்கிறோம் அவங்க ஆன்சர் பண்றதுக்கு. எனக்கு இது இவ்வளோ செகண்ட்ஸ்க்குள்ள இவ்வளோ நிமிஷத்துக்குள்ள வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும், எத்தனை பேர் பண்றீங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னா இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அலாம் இருக்கு. இதுலயே உங்களுக்கு வந்து அலாம் வந்துடும். எனக்கு ஒரு 2 செகண்ட்ஸ்ல வந்து ஆன்சர் வேணும் அப்படின்றத நம்ம ஒரு அந்த கொஸ்டினை இது பண்ணிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு எல்லாம் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம எண்ட் ஓட்டிங் டைரெக்டா இங்க நம்ம கொடுத்துக்கலாம். அவங்க பண்றாங்க பண்ணல, நம்ம டைரெக்டா இங்க வந்து எண்ட் ஓட்டிங் கொடுத்துக்கலாம். நம்மளோட இவ்வளவு செகண்ட்ஸ்க்குள்ள பண்ணணும் அப்படின்ற நம்மளோட டியூரேஷன்ல நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 1 hour வரைக்கும் இருக்கும். நாம வந்து மேனுவலா கொடுத்தோம் அப்படின்னா உடனே அது எண்ட் ஓட்டிங் ஆயிடும். 1 hour வரைக்கும் உங்களுக்கு அது ஓப்பன்ல இருக்கும் அந்த லிங்க். இது வந்து லைவாவும் டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். லைவாவும் டெலிகாஸ்ட் ஆகும். ஆமா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து போட்டிருக்கீங்க ஓட்டிங் வந்து நான் இப்போ சேம் கொஸ்டின் நான் வந்து போடுறேன்.